வளவன். அத்தியாயம் 7. முன்பு பார்த்ததை விட சற்று மாறித்தான் போயிருந்தது பொலனறுவா நகரம். நகரின் தெருக்களில் அந்த அளவு கூட்டமில்லை. ஆங்காங்கே சில வீரர்கள் தென்பட்டனர். வணிக தெரு கூட முன்பு போல அத்தனை பரபரப்பில்லை. மக்கள் முகத்தில் அசாதாரணமான ஒரு அமைதி தென்பட்டது. விஜயபாகு வென்றும் கூட அப்போதிருந்த சோழத்து மக்கள் நிறைய பேர் இங்கிருந்து நகரவில்லை என்பது நிறைய பேரை கண்டபோதே தெரிந்தது. கூடவே விஜயபாகு எவரையும் துன்புறுத்தாது அரவணைத்து ஆட்சி செய்கிறான் என்பதும் விளங்கியது. நகரை உன்னிப்பாக கவனித்தபடி மெல்ல நடந்து கொண்டிருந்தனர் வளவனும் சோழியவரையனும். தங்களை எவரும் கண்காணிக்காதவாறு கூட்டத்தாரோடு கலந்தே நடந்தனர். எப்போது மாமா வருவார் உங்களின் நண்பர்? மெல்ல கேட்டான் வளவன். தெரியாது, ஆனால் வருவான். நீ சிறு வயதில் வாழ்ந்த வீட்டின் அருகே வர கூறியிருக்கிறான். அங்கு வந்து இணைந்து கொள்வான் என்று நினைக்கிறேன் என்றார் சோழியவரையன். தன் வீடு என்றதும் நினைவுகள் பின்னோக்கி சென்றன வளவனுக்கு. தாய் தந்தையரோடு கழித்த அந்த நாட்கள் பனித்திரையாய் படர்ந்தன உள்ளுக்குள். அதுதான் வளவா, அங்கே பார், அதுதான் உன் தந்தையின் இருப்பிற்கான அடையாளம் என்று ஒரு வீட்டை கை நீட்டி காண்பித்தார் சோழியவரையன். புதர் மண்டி போய் ஆங்காங்கே சிதைந்து பாழ்பட்டு கிடந்த தன் வீட்டை கண்டவுடன் கண்கள் கலங்கின வளவனுக்கு. எத்தனை எத்தனை வீரர்கள், எத்தனை எத்தனை உபதளபதிகள் அன்றாடம் வந்து தந்தையை சந்தித்து செல்வார்கள். எந்நேரமும் பதட்டத்தோடு கூடிய பரபரப்பாகவே இருக்குமல்லவா என் வீடு. உள்ளே நுழைந்தவுடன் அத்தனை பரபரப்பும் அடங்கி போய் ஒரு அமைதி தோன்றுமே. இப்படி எவருமே இல்லாது பாழ்பட்டு கிடக்கிறதே. தனக்குள்ளேயே நொந்து கொண்டான் வளவன். வருத்தப்படாதே வளவா, இந்த வீட்டை வாங்கி புதுப்பிக்கத்தான் நாம் இங்கு வந்துள்ளோம். அப்படித்தான் செய்தி பரப்பப்பட்டுள்ளது இங்கு என்றார் சோழியவரையன். நமது வீட்டை நாமே வாங்குவதா? இது என்ன அநியாயம்? கோபப்பட்டான் வளவன். சத்தம் காட்டாதே. இன்றைய நிலையில் நாம் இந்த வீட்டிற்கு அந்நியர்கள். ஏனாதி கிள்ளியின் மகன் நீ என தெரிந்தால் உடனடியாக கைது செய்யப்பட்டு விடுவாய். இத்தனை வருடங்கள் நாம் பாடுபட்டது சிறையில் காலம் தள்ள அல்ல. அதனால் அமைதியாக இருந்து நடப்பவற்றை கவனி. நாம் அனுராதபுரத்திலிருந்து வந்திருக்கும் இரும்பு கொல்லர்கள், அவ்வளவுதான். இங்கு வந்தோம், இந்த வீட்டை வாங்க நினைக்கிறோம். குடும்பத்தோடு இங்கு இடம்பெயர உத்தேசித்திருக்கிறோம். காரணம், உனக்கு படையில் வீரனாக சேர விருப்பம். இவ்வளவுதான் நம்மை பற்றி பரப்பப்பட்டிருக்கும் தகவல். உன் தாய் வந்தால் இங்கிருக்கும் பழைய ஆட்கள் அவளை அடையாளம் கண்டுவிடுவார்கள் என்பதற்காகத்தான் முதலில் நாம் இருவர் மட்டுமே இங்கு வந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வீட்டின் உரிமையாளனாக என் நண்பன் வருவான். இங்கிருக்கும் உப தளபதிகளுள் ஒருவன் அவன். இந்த ஊர் பெரியவர்கள் சிலரும் வருவார்கள். வீடு என் பெயரில் வாங்கப்படும். சில நாட்களில் சீரமைக்கப்படும். இங்கிருப்பவர்கள் நம்மை நம்ப வேண்டும். அதுவரை கோபப்படுவதை விட்டுவிடு, புரிகிறதா என சோழியவரையன் கேட்க தலையசைத்தான் வளவன். சற்று நேரத்தில் புறவிகளில் சிலர் வர அதில் உப தளபதி போலிருந்த ஒருவன் இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வந்தான். உடன் வந்த இரு வீரர்களிடம் தனது புறவியை விட்டுவிட்டு அவர்களை அங்கேயே இருக்கும்படி சைகை செய்தான். பிறகு சோழியவரையனை நோக்கி வந்தான். அரையரே, நலம்தானா என கேட்டவனின் குரல் தழுதழுத்தது. இருக்கிறேன் சேந்தா, உன் வீட்டில் எல்லோரும் நலம்தானே? பதிலுக்கு விசாரித்தார் சோழியவரையன். இறையருள் காத்து நிற்கிறது இன்னமும் என்றவனின் பார்வை வளவனின் மீது விழ அப்படியே கண் கொட்டாது பார்த்தான் அவனை. சற்றும் அசையாது பார்வையாலேயே தன்னை முழுவதுமாய் அளவெடுக்கும் சேந்தனை கண்டு வளவனும் திகைத்து போயிருந்தான். என்ன சேந்தா, அப்படியே நம் தளபதி ஏனாதி கிள்ளியை பார்ப்பது போலவே உள்ளதல்லவா என கேட்க, ஆமாம், ஏறக்குறைய அப்படியே தான் உள்ளான். பார்த்தவுடன் சற்று மிரண்டுதான் போய்விட்டேன் நான். அவரது மகன்தானே என்று கேட்டான் சேந்தன். ஆம், பொன்னி வளவன் என்பது பெயர். இங்கு வெறும் வளவன் மட்டுமே என்றார் சோழியவரையன். சிறு பிள்ளையாய் இதே வாசலில் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கும் போது பார்த்திருக்கிறேன். தளபதியார் புறப்படும் போது அவரது காலை கட்டிக்கொண்டு நானும் வருகிறேன் என்று அழுவான். இப்போது அவர் சாயலிலேயே கண்முன் வளர்ந்து நிற்கிறான் என்றான் சேந்தன். இதை கூறும்போதே ஏனோ அவன் கண்களில் நீர் துளிர்த்தது. எதிரே இருப்பவர் தன் தந்தையோடு இருந்தவர் என்று தெரிந்தவுடன் கை குவித்து வணங்கி அவர் காலில் விழுந்து ஆசி பெற குனிந்தான் வளவன். சட்டென்று அவனை தடுத்து நிறுத்தினான் சேந்தன். வேண்டாம் வளவா, வயதில் சிறியவனாயினும் எங்கள் தளபதியாரின் சாயலில் உள்ள நீ குனிவதை நான் விரும்பவில்லை. யமனின் எதிரேயே சற்றும் வளையாமல் நெஞ்சு நிமிர்த்தி நின்ற மாவீரர் அவர். மறுபடியும் வருவேன் என்று அவர் கூறிய வார்த்தைகளின் வலிமை என்ன என்பதை என் கண் முன்னாலேயே காண்கிறேன் என உணர்ச்சி வசப்பட்டான் சேந்தன். அருகே சென்று அவனை தோளோடு அணைத்து கொண்டான் வளவன். சுற்றி இருப்பதையும் சற்று கவனித்து நடந்து கொண்டால் நல்லது என சோழியவரையன் கூற சட்டென்று தன்னிலை திரும்பினர் இருவரும். இப்போதைக்கு இதனை விற்பதாக இல்லை, வேண்டுமானால் நீங்கள் வந்து இருந்து கொள்ளுங்கள்.
அதற்கு முன்பு இது சீரமைக்கப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் இருக்கிறீர்களோ அதற்கான ஒரு தொகையினை நிர்ணயம் செய்து கொள்வோம் என வேண்டுமென்றே உரத்த குரலில் பேசினான் சேந்தன். அப்படி கூறக்கூடாது ஐயா. விற்பனைக்கு என்பதால் தானே இத்தனை தூரம் வந்துள்ளோம். இப்போது முடியாது என்றால் எப்படி என சோழியவரையனும் உரத்து பேசினார். விற்பதாக எண்ணம் இருந்தது உண்மைதான். ஆனால் ஏனோ இப்போது விருப்பமில்லை. சரி இருக்கட்டும், முதலில் இதனை சரி செய்து நீங்கள் குடிவாருங்கள். ஆகும் செலவை ஒன்று விடாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதன்பின் அதை பற்றி பேசலாம் என்றான் சேந்தன். அது எப்படி ஐயா சரி வரும்? எங்களுக்கு உரிமையானது என்ற எண்ணம் இருந்தால்தானே பணிகளை முழுமையாக செய்ய இயலும் என கேட்டார் சோழியவரையன். இந்த பையனுக்குத்தானே இங்கு படையில் சேர விருப்பம் என வல்லவனை சுட்டி காட்டி கேட்டான் சேந்தன். வெறும் படையில் அல்ல, வேளக்கார படையில் சேர வந்துள்ளேன் என்றான் வளவன் இடை புகுந்து. ஓ, வேளக்கார படையில் தான் சேர வேண்டுமா உனக்கு? அதற்குரிய தகுதியை வளர்த்து கொண்டாயா முதலில்? வேகமாக ஓடி வரும் யானையை ஒற்றையாளாக எதிர்கொள்வாயா? புயல் வேகத்தில் ஓடும் புறவியின் பின் அதே வேகத்தில் ஓடி அதன் மேல் ஏறி விடுவாயா? சூழ்ந்து நிற்கும் 20 பேர்களை ஒற்றை வாள் கை கொண்டு சமாளிப்பாயா? அத்தனைக்கும் மேலாக எந்த நேரத்திலும் உயிர் போகலாம் என்ற உறுதியான எண்ணத்தை நெஞ்சில் பதிய வைத்துள்ளாயா? சத்தமாக கேட்டான் சேந்தன். அதை கேட்டு தள்ளி நின்றிருந்த 2 வீரர்களும் கூட அருகே வந்தனர். நீங்கள் கூறியது அத்தனையும் என்னால் முடியும், வாய்ப்பளித்து பாருங்கள் ஒரு முறை என்றான் வளவன். ஏன், அந்த வாய்ப்பு அனுராதபுரத்தில் கிடைக்கவில்லையா கேட்டான் வந்தவர்களில் ஒரு வீரன். இல்லை, உள்ளூர்காரன் என்பதால் என்னை ஏளனமாகவே பார்க்கிறார்கள். கொல்லர் வளர்த்த பையன் என்பதால் வாள் செய்யத்தான் முடியுமே தவிர வீசுவதற்கு தெரியாது என அவர்களாகவே முடிவு செய்து விடுகிறார்கள். எனக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அங்கு. அதனால்தான் இங்கு வந்தேன். எனக்கான தகுதி என்ன என்பதை இங்கு அடைந்த பின்பு அங்கும் தெரிய வைப்பேன் என்றான் வளவன் வேகமாக. பேச்சில் இருக்கும் உறுதி செயலில் இருக்குமா என தெரியவில்லை. என்றாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் அளிக்கப்படும். இன்னும் 10 தினங்களுக்கு பிறகு வேளக்கார படை வீரர்களுக்கான தேர்வு நடைபெறப் போகிறது. நீ வந்து கலந்து கொள். நீ யார் என்பதை நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் என்றான் சேந்தன். ஒருவேளை நான் தேர்வாகிவிட்டால் இந்த வீட்டை எங்களுக்கு விற்க வேண்டும், நீங்கள் இதற்கு சம்மதமா என கேட்ட வளவனின் நெஞ்சுறுதியை எண்ணி திகைத்தனர் அந்த வீரர்கள். ஒருவேளை தேர்வாகாவிட்டால், அதாவது நீ தோற்றுவிட்டால்? ஆழமாக கேட்டான் சேந்தன். என் வாழ்நாள் முழுவதும் இங்குள்ள வீரர்களுக்கு வாட்கள் செய்து தருகிறேன் ஒரு கொல்லனாக என கூறிய வளவனின் வார்த்தைகளில் தெரிந்த உறுதியை கண்டு உடன் வந்த சோழியவரையனே மிரண்டு போனார். 10 நாட்களில் தனது வீட்டை சீர்படுத்துவதிலேயே மூழ்கி போனான் வளவன். வீடு முழுவதும் வளர்ந்து படர்ந்திருந்த கொடிகளும் செடிகளும் அவனது உடல் வலிமையினை பரிசோதிக்க ஆரம்பித்தன. ஆங்காங்கே ஏற்பட்டிருந்த சுவர் வெடிப்புகளை அகற்றினான். ஆட்களை வைத்து சரி செய்து பூசி மெழுகினான். புதிதாக சுண்ணமடித்து ஆங்காங்கே சிவப்பு வண்ணமிட்டு தன் சிறு வயதில் பார்த்த அதே வீட்டினை கண்முன் கொண்டு வந்தான். வீட்டின் எதிரே இருந்த சிறு சிறு புதர்களையெல்லாம் நீக்கி அதை முழுவதுமாக மணல் நிரப்பி வெற்றிடமாக்கி முன்புறத்தே ஒரு பெரிய வேலியிட்டு எட்ட நின்று பார்த்தபோது உள்ளிருந்து தந்தை ஏனாதி கிள்ளி உடைவாளோடு கம்பீரமாக வெளிவரும் காட்சி மனக்கண்ணில் தெரிந்தது. இடையே வந்து பார்த்த சேந்தன் அமுதன் கூட ஒரு கணம் திகைத்து போனான் அந்த வீட்டின் அழகை கண்டு. அன்று இளம் வயதில் தளபதி கிள்ளியாரோடு இங்கு நின்ற காலங்கள் உள்ளுக்குள் ஊஞ்சலாட ஆரம்பித்தன. தூரத்தே சோழியவரையனோடு பேசிக்கொண்டிருந்த வளவனை குரல் கொடுத்து அழைத்தான் சேந்தன். புறவியில் அமர்ந்திருந்த அவனை நோக்கி வேகமாக நடந்தான் வளவன். வளவா, தயாராகிவிடு. நாளை வேளக்கார படைக்கான தேர்வு ஆரம்பம். கூடவே படை வீரர்களுக்கான தேர்வும் நடக்கும். எவர் எதில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை கவனித்து வைத்துக் கொள்வார்கள். அந்த படைப்பிரிவில் நிரப்புவார்கள் என சேந்தன் முடிக்கும் முன்பு, எனில் வேளக்கார படையில் சேர என்ன வகையான போட்டிகள் நடத்துவார்கள்? எதில் சிறந்து விளங்க வேண்டும்? வேகமாக கேட்டான் வளவன். அதை நான் கூறக்கூடாது வளவா. வீரர்களை தேர்வு செய்யும் இடத்தில் நானும் ஒருவனாக இருப்பதால் அதை கூற முடியாது. அது தவிர ஒருவேளை நீ தேர்வாகிவிட்டால் இந்த வீட்டை வேறு நான் உனக்கு விற்றாக வேண்டி வரும். அதை நான் விரும்பவில்லை என்றான் சிரித்து கொண்டே. வேண்டாம், என் தந்தையின் வீடு எனக்கானது என்பதை நானே தீர்மானிக்கிறேன். நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். நாளைய நாளின் இறுதியில் ஈழத்து வேளக்கார படையின் வீரனாக நான் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றான் வளவன். இதை கேட்டு நெகிழ்ந்து போனான் சேந்தன். வளவா, சோழத்திற்கு பயன்பட வேண்டிய வீரம் ஈழத்திற்கு பயன்பட போகிறது என்பதில் வருத்தமில்லையா உனக்கு என்று கேட்டான் சேந்தன். சோழமா ஈழமா என்பது எனது பிரச்சனை அல்ல. என் தந்தையின் லட்சியத்தை, அவரது கடைசி நேர வார்த்தைகளை நிறைவேற்றி காட்டுவது மட்டுமே எனக்கான கடமை. அதை எங்கிருந்து நிறைவேற்றுகிறேன் என்பது தேவையற்றது. எப்படி செய்ய போகிறேன் என்பது மட்டுமே தற்போதைய சிந்தனை என்றான் வளவன்.
அவனது வார்த்தைகளில் தெரிந்த உறுதி கண்டு மகிழ்ந்து போனான் சேந்தன். நிறைவேறும் வளவா, நம் கண் முன்னேயே நிறைவேறும். விஜயபாகுவை பழிவாங்க நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எம் தளபதியார் ஏனாதி கிள்ளியின் ஆசை நிறைவேறும் என்றான் சேந்தன். இவர்கள் பேசி கொண்டிருப்பதை கண்ட சோழியவரையனும் அங்கு வந்தார். மறுநாள் படை வீரர்களுக்கான தேர்வு என்பதை அறிந்ததும் பரபரப்பானார். வளவா, எதற்காக இத்தனை சிரமங்களை அனுபவித்து வந்தோமோ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்ன செய்வாய் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாளை ஈழப்படையில் நீ இருந்தாக வேண்டும். எனக்கு வேண்டியது அவ்வளவுதான் என்றார் சோழியவரையன். நாம் ஏற்கனவே பேசியிருந்தது போல நாளை விடியலிலேயே நீங்கள் புறப்பட்டு அனுராதபுரம் செல்லுங்கள் மாமா. அங்கிருக்கும் நமது குடும்பத்தாரை மட்டும் இங்கு அழைத்து வாருங்கள். நீங்கள் திரும்பி வருகையில் உங்கள் விருப்பம் நிறைவேறியிருக்கும் மாமா என்ற வளவனை கட்டி அணைத்து கொண்டான் சோழியவரையன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.